ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்காக வாங்க. இனி ஒரு 6 days மட்டும்தாங்க எங்களால் கொடுக்க முடியும். 10 நாள் 15 நாள் நம்ம டிலே பண்ணிட்டு இருந்தால் நிறைய வண்டி பெண்டிங் ஆகுதுங்க. அது மட்டும்தான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனரில் 3.0 லிட்டரில் டீசல் இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த 2013 மாடல் வந்திருக்கு. அதுவும் 4x4 கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2013 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் உள்ளதுங்க ஓடி இருக்குது. 1,80,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. லோக்கலில் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் கிலோமீட்டரில் தாங்க வண்டி இருக்குது. வெஹிக்கிள் மேனுவல் தான், டீசல் இன்ஜினுங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் ABS, ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துருங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க. அண்டர் சேஸ் கொண்டு நல்லாயிருக்கு. ரன்னிங் போர்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டயருமே 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபார்ச்சுனர் பொறுத்த வரைக்கும் 2010 2015 கோல்டன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் வண்டி இல்லைங்க. ரொம்ப ரேராக இருக்குது. சென்னை நம்பர் தான். உடனே ஃப்ளட் வண்டி, அந்த வண்டி இந்த வண்டிங்க. ஃப்ளட் வண்டிக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. ஃப்ளட் வெஹிக்கிள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க. 2,000 கிலோமீட்டர் ப்ராப்பராக ஓடி இருக்குங்க. வண்டி இன்ஜின் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி எடுத்து ₹1 செலவு கிடையாது. ஃபார்ச்சுனர் தான் வேணும், எனக்கு 13க்கு மேலே தான் வேணும், அது சிங்கிள் ஓனர் தான் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல கிலோமீட்டரில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டியில் எங்கேயுமே சின்னதாக கூட ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகலைங்க. பாடி அவ்வளோ தெளிவாக இருக்குது. பெயிண்டிங் டச்சப்லாம் இருக்குங்க. டோரில் அதுலாம் 2013-12 உங்களுக்கு ஃபார்ச்சுனர்னாலே கம்பல்சரி அதெல்லாம் வந்துடும். மற்றபடி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 14 லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். இதில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருடைய கேள்வி டொயோட்டோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, காலையில் 10 மணிக்கு அதர் செக்மெண்ட்டும் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோவும், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வீடியோவும், நைட் 8 மணிக்கு ஒரு வீடியோவும் கம்பல்சரி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது கார் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நம்பர் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக போய் அவங்க வரணும்னு நீட்டடே இல்லை. எங்கள் டீம் டேரெக்டாக அந்த கார்கிட்ட போய் ஏட்டுச்சுட்டு எல்லா இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து பார்க்கணுன்னு எந்த நீடும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கே வண்டி டெலிவரி கொடுத்துருவோம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு தடவை எங்களுடைய சர்வீஸ் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 V வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். BS4 இன்ஜின். யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 2017 மாடல் V வேரியன்ட்டுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஐடி வேல்யூவே பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் ABS, ஏர்பேக், அலாய் வீல் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. இல்லை சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும்தான் வராது. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க. ஜெட்டில் மட்டும்தான் அது கொடுப்பாங்க. என்னங்க பெரிய விஷயமா, 10,000 கொடுத்தா 10,000 இல்லை 18,000 கொடுத்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் நம்மளே வச்சுக்கலாங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஒர்க்னு எதுவும் கிடையாது. 4 டோருமே பக்காவாக இருக்குங்க. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ஃபுஸ்டப் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பெயிண்டிங் டச்சப் கிடையாது. பேக் பம்பர், ஃப்ளாக் போஸ்ட் போட்டிருக்காங்க. பேரல் ஒயிட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் 8 சீட்டரில் BS4 இன்ஜினில் நல்ல கிலோமீட்டரில் வண்டி வந்திருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் தருமபுரி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 17 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேன்சி நம்பர். அதான் இதில் ப்ளஸ்ஸு. ஃபேன்சி நம்பரில் நல்ல குவாலிட்டியான வண்டியை கொண்டு வந்திருக்கேன். ப்ராப்பர் ரெக்கார்டோட வண்டி இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ₹1 வேலை கிடையாதுங்க. நீங்கள் வாடகை ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி வண்டியை ரன் பண்ணிங்கன்னா போதும். கிளச்சிலிருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. டேரெக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான். கண்டிப்பாக வாங்க, என்னால் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 8 சீட்டரில் நல்ல பட்ஜெட்டில் ஒயிட் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தது. எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் 3 ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, 4 ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு இனோவா காஸ்ட்டில் கிறிஸ்டா சொல்லுங்கன்ட்டு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2018 மாடலுங்க. 3வது ஓனரில் இருக்குது. 1,20,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. லோக்கலில் தான் பார்த்துருக்காங்க. ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கம்பெனி கிலோமீட்டர் தாங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ABS, ஏர்பேக் வேரியன்ட்
வேரியண்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சீட் கவர்ஸில் எதுவுமே டேமேஜ் கிடையாது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர் சேஸ் மோக்கொண்டு நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டெப்பு ரொம்ப நீட்டாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர் கம்பல்சரி ரீபெயிண்ட் ஆகிருக்கும். எல்லா கிறிஸ்டாலே அது வர்றது தாங்க. மற்றபடி வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டில் கிறிஸ்டா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு இனோவா எடுக்கிறேன்ப்பா இப்போது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேங்க. வைக்கல் லொக்கேஷன் சென்னை தான். உடனே ஃப்ளட்டு வண்டி, அந்த வண்டி, திருட்டு வண்டி, அதுக்கப்புறம் என்ன ஓனர்கிட்டே இருக்காது இந்த வண்டி, அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. நம்ம எப்போயுமே ப்ராப்பராக ஓனர்கிட்ட போய் செக் பண்ணி ஓனர் கை மூலிமா அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்கு டியோசிட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்களா, இல்லை லோன் பண்ணியிருந்தால் என்ஓசி வந்துருச்சா, ப்ராப்பராக எவ்வளோ லோன் வச்சுருந்தாங்க, எவ்வளோ க்ளோசிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தீவிரமாக செக் பண்ணி இந்த வண்டிக்கு ஸ்கேனிங் பண்ணி இவ்வளோதான் ஓடி இருக்கா, வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஆகிருக்கா, இல்லை வண்டி ஏதாவது வாடகைக்கு விட்டுருக்காங்களா, அண்டர் சேஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம அட்வான்ஸே பண்ணுவோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது கிடையாது. A to Z எல்லாமே தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த செக்மெண்ட் நம்ம பண்ணுவோம், அட்வான்ஸே பண்ணுவோம். அதனால் டோன்ட் வரி. நாங்கள் உங்கள் வண்டி எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்க முடியுமோ பார்த்து தான் அட்வான்ஸே பண்ணுவோம். நல்ல செக்மெண்ட்டு நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைக்கல் லொக்கேஷன் சென்னை ஆவடியில் வண்டி நிற்கிதுன்னு இருக்காங்க கஸ்டமர். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,95,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பண்ணித்தானே. வண்டி 200% ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. இனோவா வாங்குற காசுக்கு கிறிஸ்டா வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல பட்ஜெட், மிஸ் பண்ணாதீங்க. அது வகையில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 G செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2022 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 72,200 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. டீசல் இன்ஜின் தான். நிறைய பேர் கிட்ட இருந்த கிறிஸ்டாவில் கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஜி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த புது வண்டி பார்த்திங்கன்னா ஆன் ரோடு பார்த்திங்கன்னா 27,50,000 ஆன் ரோடுங்க. ப்ளஸ் டேக்ஸோடு வருதுன்னு நினைக்கிறேன். டேக்ஸ் எல்லாமே 27,50 தெரிலங்க. ஆனால் 27,50 கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டொயோட்டா ஷோரூம்லேயே நம்ம போய் இன்டர்வியூ எடுத்துருப்போம் சேல்ஸ் மேனேஜர்கிட்டே. நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. 72,000 ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க. வைக்கல் லொக்கேஷன் நம்ம சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 23 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தானே. இந்த வண்டிக்கு கம்பல்சரி 80% லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டயர்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டான வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 V வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். BS4 இன்ஜினில் யாராவது கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் தேடிட்டிங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் BS4 இன்ஜின் கொண்டு வந்திருக்கேன். 2019 மாடல், ஒரே ஓனருங்க. 72,000 ஓடி இருக்குது. 72,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, போஸ்ட் பட்டன், ஸ்டார்டிங் கீழே சென்ட்ரி, ஆட்டோமேட்டிக் மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கோயோ சீட்ஸ் போட்டிருக்காங்க. டஸ்கின் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துருங்க. ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துருங்க. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 8 சீட்டர் யாராவது ஒயிட்டில் தான் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு மேனுவலில் நல்ல கிலோமீட்டரில் BS4 இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். பேக் பம்பர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்பிலிருந்து ஃபாக் லைட்டு, ஃப்ளாக் போஸ்ட்டு, ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. அண்டர் சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. டயர்னாலுமே 99% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பெயிண்டிங் டச்சப் கிடையாது, டென்ட்டோ, ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ப்ராப்பர் ரெக்கார்டோட 2019 சூப்பர் பட்ஜெட்டில் அது ஒயிட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் சூப்பரான ப்ரைஸ். கால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணித்தரேன். நல்ல ரேட்டு. இந்த கிலோமீட்டரில் BS4 இன்ஜின்லாம் கிடைக்கலாம் ரொம்ப சிரமம். அதுவும் ஒயிட்டில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவாவில் 2.5 வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். 2014 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95,000 தான் ஓடி இருக்குது. 95,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரலாக கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. அலைவில் வேரியன்ட் தான் இது பார்த்தீங்கன்னா இருக்கலே இதான் டாப் மாடல். ஜிக்கு அப்புறம் இதுதான் வி, இதுதான் டாப் வேரியன்ட்டு. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜிக்கும் விக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. சிங்கிள் ஏர்பேக், இது டபுள் ஏர்பேக், அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. அலைவில் அதுக்கு வராது, இதுக்கு வரும், அவ்வளோதானே தவிர பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் மாறணும்லாம் இதுவும் இல்லைங்க. நிறையா பேத்துடைய இனோவா நல்ல நல்ல வண்டிலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் கஸ்டமர்கிட்ட அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சார் ஜிக்கும் விக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எனக்கு வி தான் வேணும் நல்ல கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. வி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஓடின வண்டிலாம் எடுக்கிறாங்க. விக்கும் ஜிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஜியை கழட்டி போட்டு வி மாட்டினீங்கன்னா வி ஆச்சு. சிங்கிள் ஏர் பேக்கு, இதுக்கு டபுள் ஏர் பேக், அவ்வளோதான் வருமே தவிர பெரிய இன்ஜின்லாம் மாற்றமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அலாய்வில் என்னங்க வாங்க முடியாதாங்க. செகண்டில் வாங்கி போட்டால் 5,000 ரூபா, அது ஒரிஜினல் கம்பெனி அலாயோ உள்ளே கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபா தான் வரும். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களா? நல்ல நல்ல வண்டி நல்ல நல்ல கிலோமீட்டரில் வரதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி வி வண்டி வந்திருக்கு. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். அட்டகாசமாக இருக்குது. இன்ஜின் அருமை. அண்டர் சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டியில் டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டி பிராண்ட் நியூவாக இருக்குது. அப்படி பெயிண்டிங் பண்ண மாதிரி அப்படியே அவ்வளோ பளபளன்னு வச்சுருக்காங்க. இனோவா தான் வேணும், எனக்கு வி தான் வேணும்னு தீர்றவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை அம்பத்தூர். நம்ம ரெக்கார்ட் பண்ணுற பேஸ் 12 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். இதில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இனோவாவை கிறிஸ்டாவை கன்வெர்ட் பண்ண முடியுமான்ட்டு. தாராளமாக பண்ணித்தரேங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 3.25 ரூபாலேருந்து 4.25 ரூபாக்குள்ளே வரும். இன்டீரியர்லேருந்து எல்லாமே பண்ணுறதுக்கு. இனோவா கிறிஸ்டாங்கிறது இனோவா கிறிஸ்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறதுக்கு. உள்ள இன்டீரியர் வேறு மாதிரியும் வெளியே மட்டும் கிறிஸ்டாவாக இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டாவாக பண்ணுறதுக்கு ஒரு 3.25 4.25 வரும். நான் உங்களுக்கு கரெக்டான கொட்டேஷன் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி ஒரு 25 நாளில் வண்டி எடுத்துக்கலாங்க. இனோவாவாக கொடுத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாவாக உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய வீடியோஸ் லைவில் வரப்போது, நிறைய ப்ரோக்ராம் இருக்குங்க. எங்கேங்க நகரவே முடியல, நிறைய புக்கிங் இருக்கிறனால அங்கே இங்கே அலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டிக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று லோனில் இருக்கும், இல்லை ஹெச்பி கேன்சல் ஆகாமல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். அட்வான்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணி வண்டி எடுக்கணும். கஸ்டமர் வெளியூரில் இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறனால நிறையா இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எல்லாமே ஸ்பீட் பண்ண பார்க்குறேன். கம்பல்சரி அந்த வீடியோஸ்லாம் வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்டா 2.4 Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்த ஆட்டோமேட்டிக்கில் 2.4 வந்திருக்கு. 2.8 பார்த்தீங்கன்னா BS4 மட்டும்தான் வரும். BS6 தான் உங்களுக்கு 2.4 வருங்க. 2.8 BS4 தான் வரும். 2.8 நீங்கள் 2021-22 மாடல் கேட்குறீங்க, அப்படி வராது. 2.4 பார்த்தீங்கன்னா 21-22 BS6 இன்ஜினில் மட்டும்தான் வந்துச்சுங்க. 2022 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. 65,000 தான் ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரலாக கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் டெஸ்டிங் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், 4 மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர்ஸ்லாம் ஆவரேஜாக 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கிறிஸ்டா எனக்கு லேட்டஸ்ட்டாக வேணும், கிலோமீட்டர் கம்மியாக வேணும். செகண்ட் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, BS6 இன்ஜினாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல வண்டி வேணும்ப்பா, சென்னை நம்பராக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ப்ரௌன்ஸ் கலரில் ஒரு கம்மியான கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி திருப்பூர் நம்பர், கோயம்புத்தூர் நம்பர் இதே செக் பண்ணிட்டு 28 லட்சத்துக்கு வண்டி விற்கிது. ஆனால் நம்ம எவ்வளோ திங்களை கொண்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கில் 2.4 எடுத்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். 2.8 எடுத்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா 2.8 தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனருடைய சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும். அது BS4 இன்ஜின் நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா வண்டி விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின்னு சொல்லுவேன். வெஹிக்கிள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் வண்டி நிற்கிதுங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 24 ரூபா கேட்குறாங்க. 24 லட்சம் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான்.
நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சூப்பரான ரேட்டுங்க. நேரில் வாங்க, இன்னும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ரெண்டாவது செகண்ட் ஓனருக்காக கஸ்டமர்கிட்ட கேட்போம், ஏதாவது பெஸ்ட்டாக ரேட் பண்ணி கொடுங்கன்ட்டு. கண்டிப்பாக நடக்கும். நல்ல ரேட்டு, நல்ல வண்டி, நல்ல கிலோமீட்டர். எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் வேணும், கிலோமீட்டர் கம்மியாக வேணும், லேட்டஸ்ட்டில் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு அதுவும் ஜெட்டில் வண்டி வந்திருக்கு. நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வேரியண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டு இந்த ஆட்டோமேட்டிக்கில் அகெயின் இன்னொரு வண்டி வந்திருக்கு. இதுவும் சேம் கிலோமீட்டர், ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். 2022 மாடல் 2.4 Z செக்மெண்ட்டுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 52,000 ஓடி இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. லாஸ்ட் சர்வீஸ் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. டேரக்ட் ஆர்சியும் ஒரு வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக ABS, ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேட்ச் ஆக்சிடென்ட் இதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அட்டகாசமாக இருக்குது. அண்டர்ச்சேஸ் மோக்கும் நல்லா இருக்குங்க. பேக் பம்பர் போட்டிருக்காங்க. டயர்லாம் 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு Z சீரிஸ் தான் வேணும், கிலோமீட்டர் கம்மியாக வேணும், லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு கிறிஸ்டால சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். BS6 இன்ஜின் தான். வண்டி அருமையாக இருக்குங்க. 2.4 Z சிங்கிள் ஓனரில் வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். உடனே ஃப்ளட் வண்டி அந்த வண்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃப்ளட் வண்டிக்கு வேலையே கிடையாது. நாங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த வேலைகள் செய்கிறது கிடையாது. சும்மா கூட அந்த வண்டி வாங்கி விற்றது கிடையாதுங்க. மனசாட்சிக்கு பையன் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி தான் நிறைய பேருடைய கேள்வி, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களால் வர முடியல, சடனாக வர முடியல, நீங்களே பார்த்து நீங்களே எங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த காருக்கும் வரணும்னு நெசசரியே கிடையாதுங்க. நாங்களே A to Z எங்கள் டீம் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுவாங்க. நாங்கள் வீடியோ காலில் லைவில் உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்வான்ஸே பண்ணுவீங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குதா, வண்டியில் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, நாங்கள் டெமோ எல்லாமே செக் பண்ணி, CDM செக் பண்ணி, ஸ்கேனிங் செக் பண்ணி, மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து மெக்கானிக் செக் பண்ணி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்களே மெக்கானிக்ஸ் தான் இருந்தாலும் சொல்கிறேன், மெக்கானிக் கூட்டி செக் பண்ணுறது, இல்லை ஷோரூம்லேயே கொண்டு போய் வண்டி செக் பண்ணுறது, அதுக்குண்டான வீடியோஸு எல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு அட்வான்ஸே பண்ணுவீங்க. அதனால் டோன்ட் வரி, உங்கள் காருக்கு நாங்கள் எப்போவுமே பொறுப்பாக இருப்போம். நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் அந்த ஃபோன் கால்ஸ் நாங்கள் உடனே பிக் பண்ணிடுவோம். நீங்கள் கார் எங்கள்கிட்ட எடுக்கும்போது எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். நீங்கள் தான் அப்படி இருக்கிறதில்ல. நிறைய பேர் கார் வாங்குறாங்க, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, ரொம்ப உங்களெல்லாம் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால்ஸ் கூட இருக்காது. நல்லா இருக்குன்னு கூட சொல்கிறதுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் நிறையா தடவை போட்டிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுடைய சர்வீஸ் எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.8 Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். BS4 இன்ஜினில் யாராவது ஆட்டோமேட்டிக் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் Zல BS4 கொண்டு வந்திருக்கேன். அது 2.8 கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் 2.4க்கும் 2.8க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் டாப்பாக இருக்குங்க. இந்த வண்டி ஓடிட்டிங்கன்னா நீங்கள் BS4கே BS6கே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மைலேஜ் சுத்தமாக இருக்காது. 2.4 தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 2018 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கரெக்டாக 1 லட்சம் ஓட்டியிருக்காங்க. 1 லட்சமும் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. டாப் இன் வேரியண்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக ABS, ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அட்டகாசமாக இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. ரன்னிங் போர்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக 1 lakh உண்டான ஆயில் சர்வீஸும் பண்ணி வச்சிட்டாங்க. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. அடுத்த 10,000 கிலோமீட்டருக்கு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஆடியோ சிஸ்டம் மட்டுமே 1,50,000 பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கஸ்டமர் இனோவா கிறிஸ்டா தான் வேணும், எனக்கு BS4 தான் வேணும், அதுவும் 2.8 இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் எனக்கு 1 lakh இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒயிட் கலராக இருந்தால் ஓகே அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. கிளச் பிளேட்டே பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் 2 lakhs கிலோமீட்டரில் மாற்றிங்கன்னா போதும். 1 lakhல ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. எனக்கு கிறிஸ்டா தான் வேணும், அது Z தான் வேணும், அது ஆட்டோமேட்டிக் தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் அது ஃபேன்சி நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 9ஆம் நம்பர் வண்டி. வண்டி அட்டகாசமாக இருக்கும். 100 படி வண்டி எடுத்திங்கன்னா டாப் தான்.
வைக்கல் லொக்கேஷன் மதுரை. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 21 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு கம்பல்சரி 90% லோன் பண்ணித்தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பரான செக்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் கார் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது எனக்கு கிறிஸ்டா தான் வேணும், ஆட்டோமேட்டிக் தான் வேணும், இல்லை மேனுவல் தான் வேணும்னு தேடுறாங்களா, மறக்காமல் நம்பர் கொடுங்க. நாங்கள் ஃபர்தராக எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடுவோம். அதேமாதிரி இன்னொன்று, நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள்கிட்ட 40 வண்டி இல்லைங்க, 400 வண்டி கிறிஸ்டா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இதான் பட்ஜெட் என்கிட்ட நீங்கள் ஒளிவு மறைவாக வைக்காமல், ஒளிவு மறைவே இல்லாமல் நீங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா தான் உங்களுக்காக எங்களால் வண்டியே எடுத்து தர முடியும். எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளே வேணும், இதுதான் என்னுடைய நீடடு, இதுக்கு மேலே என்னால் ₹1 காசு செலவு பண்ண முடியாது, நல்ல வண்டியாக சொல்லுங்கன்னா நாங்கள் அதுக்குள்ளே நீட்டாக உங்களுக்கு தொலைவி கொடுத்துருவோம். அதிலிருந்து 50, 10 இல்லை 1 லட்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே சொல்லிடுவோம். சார் இந்த மாதிரி இருக்குது, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். என்கிட்ட தயவு செய்து மறைச்சோ இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் எத்தனை வண்டிங்க சொல்லுவேன், எல்லா வண்டியும் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி தான் எல்லா வண்டியும் ஃபோட்டோ போடுங்கன்னு கேட்குறீங்க, அது எப்படிங்க, கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு 1000 கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் அதை அட்டன் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்போம், ஃபோட்டோஸ் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருப்போம், கிளைண்ட் அட்டன் பண்ணிகிட்ருப்போம், டெலிவரி போயிட்டுருக்கோம், சர்வீஸ் கொடுத்துருப்பேன், வண்டி நிறையா வேலை இருக்கும். அதனால் தயவு செய்து ஃபோட்டோஸ் கேட்காதீங்க, வீடியோ பாருங்கள், அதில் இருக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். அது வீட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. லேட்டஸ்ட்டில் யாராவது வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு புது வண்டியாக வேணும்ப்பா, எனக்கு ஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புது வண்டி இருந்தால் ஓகே அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு 7 லட்ச ரூபா கம்மியாக வாங்கி தரேங்க. 7 லட்சம் இல்லை, சாரி 6 லட்சம் கம்மியாக வாங்கி தரேன். 23 மாடல் 2.4 ஜி வேரியண்ட்டு. அதே மாதிரி தான் கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா GV ஜெட். இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மட்டும்தான் மாறும். ரெண்டாவது ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் மாறும். அலாய்வீல்லாம் வந்துடும். இதுக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு, உள்ள இன்டீரியரு, செட்டு இதெல்லாம் மாறும். இதெல்லாம் நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபாக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஜெட்டு தான் வாங்கணுங்கிறதுலாம் நீடடு கிடையாது. ஒரே இன்ஜின் தான், சேம் மைலேஜ், சேம் வண்டி தான், சேம் பாடி தான். அதனால் ஜெட்டுக்கும் விக்கும் ஜிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. தயவு செய்து 6 லட்சம் 7 லட்சத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 2023 மாடல் ஒரே ஓனருங்க, 60,000 ஓடி இருக்குது, பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது, டேரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான், ரெடி காசு வண்டிங்க, வண்டி லோன்லாம் பண்ணல. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, KBS, ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும், இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும், ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க, பேக் பம்பர் வந்துருங்க, அண்டர் சீஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர்னாலுமே 99% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. எனக்கு கிறிஸ்டா தான் வேணும், நல்ல பட்ஜெட்டில் வண்டி வேணும்ப்பா அப்படின்னு, புது வண்டியாக இருந்தாலும் ஓகேப்பான்னு தேடுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 60,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்காகவே 4 டயரும் புது டயரை போட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. வைக்கல் லொக்கேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 23 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கம்பல்சரி பேசி தரேங்க. உண்மையாலுமே நல்ல ரேட்டு. இதிலிருந்து என்னால் என்ன ஃபில்டர் பண்ண முடியுமோ ஃபில்டர் பண்ணி வாங்கி தரேன். கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாம். 90% இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பரான செக்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.8 ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். 17 மாடல் யாராவது தேடிட்டு இருக்கீங்களா, ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. கலரும் ஒரு அருமையான கலர். இது பார்த்தீங்கன்னா பிளாக் பிளிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பியூர் பிளாக் கிடையாது, ஆனால் இது பிளாக் தான். கிறிஸ்டாவில் ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கோட்டிங் போட்டு வண்டி நிப்பாட்டினீங்கன்னா பலன்னு இருக்கும். அது க்ரோம்லாம் போட்டிங்கன்னா இந்த வண்டி அள்ளுங்க, சூப்பராக இருக்கும். இதே செக்மெண்ட்டில் நம்ம ஒரு வண்டி கொடுத்துருந்தோம் கோயம்புத்தூர் நம்பரில். எனக்கு கொடுக்கறக்கே மனசு இல்லை, அப்படி பிராண்ட் நியூவாக வச்சுருந்தோம். 21 லாஸ்ட் 22 மாடல் கஸ்டமர் தான் எடுத்திருந்தாங்க. சங்கர் சிமெண்ட்டோடைய மேலே யாரோ சொன்னாங்க, அவங்க சர்க்கிளில் தான் யாரோ எடுத்தோம், யாருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த வண்டி. 2017 செகண்ட் ஓனரில் இருக்குங்க. 63,000 ஓடி இருக்குது, பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, KBS, ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃபுல் மேட்ச் வந்துடும், அண்டர் செஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பெயின்ஸ்லாம் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச் அப், டென்ட், ஸ்க்ராச்
ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது. கம்பல்சரி 2027 28க்குள்ளேயே கிறிஸ்டா நிப்பாட்டிடுவாங்க டோட்டலாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ் மட்டும்தான் வரும். கிறிஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஆயிரும். நல்ல கிலோமீட்டருங்க. அது எவ்வளோ தெரியுங்களா கேட்குறாங்க, 2017 இன்றைக்கி மேனுவல் விற்கிற விலைக்கு கேட்குறாங்க. 2.8 ஜீலாம் கிடைக்கல, ரேரு, மிஸ் பண்ணாதீங்க. அது லோக்கல் நம்பர், கால் பண்ணுங்கள், ஃபேன்சி நம்பர். வெஹிக்கல் லொக்கேஷன் சேலம் தான். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் வெறும் 16,50,000 தான் கேட்குறோம். டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கல். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். உண்மையிலுமே நல்ல ரேட், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2022 இனோவாங்க. இனோவாவில் 2.5 வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். 2013 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,55,000 ஓடி இருக்குது. 1,55,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ABS, ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டிங் எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஃபுல் மேட்ச் வந்துருங்க. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு சேஸ் தான். அவ்வளோ சீக்கிரமாக அரிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. உப்பு காற்று பட்டு அரிச்சிரும், அது பட்டு அரிச்சிரும், இது பட்டு அரிச்சிரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சென்னைக்குள்ளே இருக்கிறதே ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை வண்டி எடுத்தாலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிரும். நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னை வண்டி எடுக்கணும். ஏன் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது பார்த்து எடுக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெளியே வச்சுருந்தாங்கன்னா புக்கு மாற்றி வச்சுருவாங்க, இல்லாட்டி வண்டி வாடகைக்கு ஓடி இருக்கும். அந்த மாதிரிலாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த உப்பு காற்றுக்காக அதுக்காகலாம் சொல்கிறதெல்லாம் ஃபேக்குங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. உப்பு காற்று பட்டெல்லாம் எந்த வண்டியும் அரிக்காதுங்க. தண்ணியில் ஊறிட்டே இருந்தால் தாங்க அரிக்கும் இரும்பு சேஸ்லாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல செக்மெண்ட்டில் இனோவா கொண்டு வந்திருக்கேன். ப்ராப்பர் கிலோமீட்டர், நல்லா இருக்குது வண்டி. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. நல்ல ரேட்டு கேட்குறாங்க. தான் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஃபேன்சி நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சூப்பரான ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்கள்.